ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி நம்ம வீடோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் வீடு கட்டும்போது செலவை குறைச்சிட்டு லுக்கும் கம்ஃபர்ட்டும் இரண்டுமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். எதுவுமே பெருசாக லக்ஸுரி இல்லை, ஆனால் ஒவ்வொரு இடத்தையும் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மள மாதிரி சிம்பிள் ஃபேமிலிக்கும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இந்த கனவு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீடு கட்டுறதுக்கு நிறைய டிப்ஸும் ஐடியாஸும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் வீடை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ வாங்க நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் டூரை நம்ம பார்க்கலாம். வீடோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெங்களூர் ஸ்டோனும் இடையில ஆர்டிஃபிஷியல் புல்லும் ஒட்டியிருந்தோம். நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் புல்லுக்கு பதிலாக நீங்கள் கிரானைட்டோ டைலோ ஒட்டுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த புல்லெல்லாம் எங்களுக்கு அந்த நூலெல்லாம் கலந்து வருது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். எங்களோட பேக் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக நாங்கள் குடோனாக எடுத்துட்டோம், மேலே வீடு எடுத்தோம். கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் வாங்கும் போது எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சதுனால இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ரோட் லெவலில் நாங்கள் வீடு வச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீடோட டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கிலையும் ஸ்டீல் ஒர்க்கும் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ப்ளைன் ஒர்க்கு தான், அவ்வளோ ஒன்றும் போடலை நாங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலில் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இடையில ஒரு சின்ன பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மெரைன் ப்ளைவுட்டில் தான் செஞ்சுருக்கோம். மெரைன் ப்ளைவுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இந்த பார்ட்டிஷன் எல்லாமே நாங்கள் மெரைன் ப்ளைவுட்டில் தான் செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் சின்ன ஒரு போர்ட்டியேட் அங்கே செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விசிட்டிங் ஏரியா செட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டோரேஜாக தான் இன்ஜினியர் போட்டு தந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை சின்ன பர்கோல் அடிச்சுட்டு அதை பேக்கில் டெக்ஸ்சர் பண்ணி இதை நாங்கள் ஒரு போர்ட்டியேட்டாக செட் பண்ணிட்டோம். புத்தர் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எதுவுமே வைக்கல, நாங்கள் சும்மா கட்டிட்டு அதுக்கு மேலே கிரானைட் வெட்டிட்டோம். மேலே ஆர்டிஃபிஷியல் புல் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்கு கொடுத்துச்சு. பேக்கில் உள்ள டெக்ஸ்சர் தான் அதை விட ஹைலைட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விசிட்டிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வால் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 டிசைனும் நாங்கள் அப்படியே கொடுத்துட்டோம். அதில் ஜஸ்ட்டு பேனலிங் மட்டும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளைன் ஷீலிங் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். எந்த ஒரு டிசைன் ஒர்க்குமே பண்ணலை. ஸ்பாட் லைட்டும் அதுக்கப்புறம் பிளைன் ஷீலிங்கும் பண்ணி முடிச்சிட்டோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும்போது இப்படி தான் இருக்கும். இதில் தான் டைனிங் ஏரியாவும் செட் பண்ணியிருக்கோம். எங்களோட பூஜா ரூம் ஹாலில் தான் வச்சுருக்கோம். மேற்க பார்த்து வச்சுருக்கோம், கிழக்க பார்த்து கும்பிடுற மாதிரி கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். எங்களோட டிவி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மாடலில் வச்சுருக்கோம். இப்போ இந்த பார்ட்டிஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே இருக்கும்போதும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த சைடும் நம்ம திருப்பிக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். எங்களோட கிச்சனோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாலில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டெக்கோர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நாங்கள் பேனலிங் பண்ணிவிட்டு அதில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளைன் ஷீலிங் தான் பண்ணியிருக்கோம். லைட்ஸ் எல்லாமே மொத்தமாக தான் நாங்கள் வாங்கினோம். எல்லாமே டிசைன் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் வாங்கினோம். எல்லாமே சிம்பிளாக தான் செலக்ட் பண்ணோம். ரொம்பவே ஹை ரேஞ்ச் எதுவுமே செலக்ட் பண்ணவே இல்லை. ஹாலில் கண்டிப்பாக சின்னதாக இந்த மாதிரி ஹேங்கிங் லைட் கொடுங்க, அப்போ தான் ஒரு லுக் வைஸ் நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் தான் நாங்கள் ஷோகேஷன் செட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம், அதிகமாக எந்த ஒரு டிசைனும் கொடுக்கல. இதே இடத்துல தான் நாங்கள் வாஷ் ஏரியாவும் செட் பண்ணியிருக்கோம். டைனிங் டேபிளுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் செட் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல் கொஞ்சம் நிறைய மிச்சம் வந்தது, அதை வச்சு தான் நாங்கள் டிசைன் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் டெக்ஸ்சர் பண்ணிட்டோம். ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அங்கேருந்து என்ட்ரு ஆகும்போதே ஹாலோட ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பால்கனி செட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்கார் வச்சுருக்க இந்த பக்கம் ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த டோருமே ஒரு ஸ்டீலில் ப்ளைன் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார்போ ஷீட் வச்சு கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்கோம், ஏன்னா மழை பெஞ்சால் நினையும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரீ டைமில் இங்கெல்லாம் உட்காந்து பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகிறது இந்த பேக்கில் வந்தால் மட்டும்தான் தெரியும். ஃப்ரெண்டில் போனால் அப்படி தெரியவே செய்யாது. ஏன்னா ரோட் லெவலில் வீடு இருக்கனால ஃப்ரெண்டில் நம்ம அந்த ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. பேக்கில் இந்த பால்கனியில் வரும்போது தான் எங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். ஸ்டேர் கேஸுக்கு அடியில் என்ன வைக்கலான்னு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டடி டேபிள் தான் வச்சோம். ரொம்பவே சிம்பிளாக தான் அதுவும் வச்சோம். மெரைன் ப்ளைவுட்டில் தான் பண்ணோம் அதுவும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேர் கேஸ் கேட்டபோது கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சதுனால எந்த ஸ்டடி டேபிளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. நம்ம உட்காந்து எந்திரிச்சா கூட தலை இடிக்காத மாதிரி தான் வச்சோம். அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாக கிரானைட் தான் போட்டிருக்கோம்.
இந்த ஸ்டெப்போட சைடு மட்டும் டைல் ஒட்டிட்டோம். ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் வச்சு தான் ஸ்டேர் கேஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். மேலே இந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் சின்ன ஒரு டிசைனும் கொடுத்து சின்ன ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்தோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சன் வியூ எல்லாமே இப்படி தான் இருக்கும். பூஜா ரூம் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேம் ப்ரூஃப் வந்து அடிச்சிட்டோம். அதுக்கு மேலே நாங்கள் ஷீட்டும் போட்டுட்டோம். ஷீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு குறைச்சி போட்டோம். ஹைட்டு குறைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டும் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பில்டிங்கும் சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனுக்கு பின்னாடி இந்த மாதிரி ப்ளைனாக இருந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து போர்டும் அதில் செட் பண்ணிட்டோம். இந்த பர்கோலில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் அடித்து ஸ்லைடிங் விண்டோ தான் போட்டிருக்கோம். தேவைக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாமா? இந்த டோருமே தேக்கில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் விண்டோவில் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் போட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஹெட்ரு சைடு வந்து 2 சிங்கிள் விண்டோ வச்சுருக்கோம். நடுவில் வந்து கட்டில் செட் பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் வந்து கட்டிலில் கொடுத்துருக்கோம். 2 சைடுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இன்டீரியர் பண்ணும்போது கேட்டாங்க ஹெட்ரெல்லாம் வைக்கணுமான்னு. ஆனால் ஹெட்ரெல்லாம் வச்சா அதிக எக்ஸ்பென்ஸ் ஆகும்னால நாங்கள் ப்ளைனாக இந்த மாதிரியே பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ப்ளைனாக பண்ணாலும் நம்ம லுக் வைஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரிச் லுக்காக தான் இருந்தது. ஏன்னா பேக்கில் வந்து டெக்ஸ்சர் பண்ணனால இன்னுமே அழகாக இருந்தது. கபோர்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே ப்ளைனாக தான் பண்ணோம். இதுவுமே மெரைன் ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் காட்டினது எல்லாமே மெரைன் ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோம். பேனலிங் வந்து எல்லாமே பண்ணி மைக்கா ஒட்டியிருக்கோம். பேனலிங் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன பார்டர் வந்து அடிச்சிருக்கோம். அதுதான் இந்த கபோர்டுக்கு ஹைலைட்டாக இருக்குது. மேலேயும் லாஃப்ட் அடிச்சிருக்கோம். மேலே லாஃப்ட் அடிக்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து ரொம்பவே ரிச் லுக் கொடுக்கும். நம்மளுக்கு ஸ்டோரேஜும் அதிகமாக கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷீலிங் ஒர்க்குமே பண்ணலை. ரூமில் எல்லாமே ஸ்பாட்லைட் தான் கொடுத்துருக்கோம். ரூமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் வந்து வார்க்கும் போதே அதுக்குள்ளே பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் செட் பண்ணிட்டோம். ஸோ லுக் வைஸ் வந்து இப்படி தான் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாத்ரூம் வந்து செட் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி படும்போது அவ்வளோவா வந்து நாசம் ஆகாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரௌன் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கொடுத்துட்டோம். இந்த சைடு இந்த மாதிரி கொஞ்சம் அல்டர்னேட்டிவாக கலர் வந்து கொடுத்துருக்கோம். பாத்ரூமோட அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீடியம் ரேஞ்சில் தான் வாங்கணும். எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே வந்து ஹை ரேஞ்சும் இல்லை, லோ ரேஞ்சும் இல்லை, எல்லாமே மீடியம் ரேஞ்சில் தான் நாங்கள் வாங்கினோம். பாத்ரூமில் சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் மிரரும் வந்து செட் பண்ணிட்டோம். அதுவுமே இந்த பாத்ரூமுக்கு வந்து சூப்பராக ஹைலைட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செட் பண்ணுங்கள். ரொம்பவே லுக் வைஸ் வந்து அழகாக இருந்தது. இப்போ எங்களோட குழந்தைங்களோட ரூம் இது. குழந்தைங்க ரூமாக இருந்தாலும் நாங்கள் குழந்தைங்க ரூம் மாதிரி செட் பண்ணலை. எப்படி இருந்தாலும் குழந்தைங்க வளரதான் செய்வாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே செட் பண்ணாமல் நார்மலாக தான் செட் பண்ணோம். இதுக்குமே நாங்கள் அதே மாதிரி ஒரு பேக்கில் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிட்டோம். டெக்ஸ்சர் ஒர்க்கும் நார்மலாக சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஆனால் கலர் வேரியேஷன் மட்டும் வேறு. அங்கே ப்ளூ கலர் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக லாஃப்ட் அடிங்க. அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். லுக் வைஸும் பார்க்க நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இதுவுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த பாத்ரூமை விட இந்த பாத்ரூம் தான் ரொம்பவே ஹைலைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே இஷ்டப்பட்டுச்சு. எல்லாமே குழந்தைங்க விருப்பப்படி தான் இந்த ரூமை நாங்கள் செட் பண்ணோம். இப்போ இந்த 2 ரூம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைன் வைஸ் எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது. எல்லாமே கலர் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் நாங்கள் மாற்றிருப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும். இப்போ நம்மளோட கிச்சனை பார்த்துடலாமா? கிச்சன் வந்து அவுட்டர் லுக் வைஸ் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து நாங்கள் பேனலிங் பண்ணி மைக்கா ஒட்டிட்டோம். சிம்பிள் டிசைனில் தான் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன பாக்ஸ் மாடலில் பண்ணியிருக்கோம். சின்ன டெக்கார் ஐட்டம் ஏதாவது வைக்கிறதுக்கு. ஸோ லுக் வைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு லைட் செட்டிங் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிச்சனில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கூட்டி பண்ணோம். ஏன்னா நம்ம கிச்சன் வந்து அதிகமாக அழுக்காகிற ஏரியா. ஸோ இதில் வந்து சாதா மைக்கா ஒட்டாமல் நாங்கள் அக்ரலிக் வந்து ஒட்டினோம். அக்ரலிக் வந்து ஒரு கிளாஸ் டைப் மாடல். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதிகமாக அழுக்கு வந்து பிடிக்காது. நம்ம ஒரு 10 வருஷம் பழகணும் அப்படின்னா ரொம்பவே அழுக்காயிரும் நார்மல் மைக்கானா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
கிச்சனில் கண்டிப்பாக கபோர்ட் செட் பண்ணும்போது ஓப்பன் செல்ஃப் வந்து கண்டிப்பாக வைங்க. எப்போவுமே யூஸ் பண்ணுற பொருளை அதில் வச்சு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சின்னதாக ஒரு லைட் செட்டிங்கும் நாங்கள் கொடுத்துருந்தோம். ரொம்பவே அதிகமாக எதுவுமே கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு அடியில் சின்ன ஒரு ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஃபுட்டு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு அடியிலையும் சின்ன ஸ்டோரேஜும் நாங்கள் கொடுத்துக்கிட்டோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் வாலில் வந்து டைல் தான் ஒட்டினோம். ஏன்னா நம்ம அதிகமாக அழுக்காகிற இடம்னால செவரில் வந்து அதிகம் அழுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக டைல் ஒட்டிட்டோம். இது வந்து என்னோடய சப் கிச்சன். ஃபுல்லாக வந்து இங்கே தான் நான் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய பழைய அடுப்பு எல்லாமே இங்கே தான் செட் பண்ணியிருக்கேன். பாத்திரம் எல்லாமே கழுவுறது எல்லாமே இங்கே தான். நீங்கள் டிஷ்வாஷ் வைக்கிற பிளான் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லாபோட ஹைட் வந்து 90 சென்டிமீட்டர் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு டிஷ்வாஷர் வந்து ஃபுல்லாக செட் ஆகும் உள்ள. இல்லை நீங்கள் ஹைட்டு குறைச்சி நார்மல் சைஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஷ்வாஷ் வந்து வைக்க முடியாது. செப்பரேட்டாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சப் கிச்சனுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து சிலிண்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிலிண்டர் வந்து இங்கே வச்சுட்டு நான் பைப்லைன் கொடுத்து தான் உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அந்த சப் கிச்சன்லேருந்து வெளியே தெரியாத மாதிரி கார்போ ஷீட் வச்சு மறைச்சிருக்கோம். ஸோ சின்ன ஒரு கம்பியும் அடிச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து எல்லாம் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைடு பாசிங்கில் வெளியே வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இங்கே ஒரு பாசிங் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு கேட்டும் போட்டிருக்கோம். இந்த சைடில் ஒரு சின்ன ரூம் வந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெட்ரூமாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூமாக நாங்கள் யூஸ் பண்ணுறதாட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே எதுவுமே ஷீலிங் எதுவுமே பண்ணல. ஸ்பாட்லைட் தான் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக தான் இந்த ரூமை வந்து பண்ணியிருக்கோம். இன்னும் அரேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இந்த சப்வே வந்து செட் பண்ணனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கார் போச்சில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன பர்கோல் செட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தா புத்தர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் எல்லாமே வந்து டெக்ஸ்சர் தான் ஃப்ரண்டில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல சைடில் வந்து சின்ன ஒரு கபோர்டு வந்து செட் பண்ணியிருக்கோம். செப்பல்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. அதுக்கு மேலே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கடைசியில் வந்து நாங்கள் பிளான் பண்ணது. ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக அமைஞ்சது. இந்த ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு செப்பல் வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு புத்தர் வந்து அழகாக தெரியும். நைட்டு சமயத்தில் லைட் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்கோல் வழியாக வந்து ரொம்பவே அழகாக வந்து புத்தர் வந்து தெரிவார். ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கும். நம்மளோட வீடோட ஹோம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until that, thank you.